வியந்து பார்த்த பெண் ஆளுமை அப்படின்னா, இப்போ எனக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை இயக்கத்து பெண்கள், நம் தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் ஊட்டிய அந்த பெண்கள் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. இப்போ உலகளாவிய அளவில் மதர் தெரசா நமக்கு ஒரு பெரிய ஆதர்சமான ஒரு இவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஆன் சான் சூகி போராளிகள், கேரளாவை சேர்ந்த ஜானு, இப்படி நிறைய பேரை சொல்லலாம். நிலத்தடி நீரை சுரண்டுகின்ற அந்த நிறுவனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணவங்க. அதே மாதிரி பிஷ்னாய் பழங்குடியின பெண்கள் இந்த மானை சுற்று கொண்ட வழக்கிலே தைரியமாக போய் இன்னமும் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எனக்கு நிறைய ஆதர்சமானவங்க இருக்கிறாங்க. கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில்வியா பிளாத், வர்ஜினியா உல்ஃப், நம்முடைய சங்க கவிஞர்கள், இப்படியெல்லாம் அவங்கள நம்ம நேரில் பார்த்ததில்ல சங்க கவிஞர்கள். ஆனால் மிகப்பெரிய அவர்கள் மேல் ஒரு மிகப்பெரிய ஆதர்சம் உண்டு. ஆனால் நான் வியந்து பார்க்குற ஆளுமைகள் நம்முடைய சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் தான். இப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரில் இருந்து வைசு மஞ்சுளா அம்மையார், நம்முடைய மணி அம்மையார், இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் இந்த தமிழ்நாட்டில் போட்டிருக்கிற தளம், அந்த பாட்டை என்பது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. டாக்டர் தர்மாம்பாள் நான் எப்போவுமே ஆதர்சமாக இல்லை உங்களுக்குரிய ஒரு முன் உதாரணங்களாக நம்முடைய பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள், இவங்களை பார்க்கணும், இவங்களுடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும், இவங்க போட்ட பாதை 50 வருடங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறது வழக்கம்.